இதுதான்டா உண்மையான பேன் இண்டியா ஹிட்டு. அதாவது மதகஜ ராஜா திரைப்படம் உண்மையான பேன் இண்டியா ஹிட் லெவலுக்கு வந்து டிக்கெட் சோல்டு வந்து ஆகிக்கொண்டு இருக்குது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த திரைப்படங்களோட டிக்கெட் சோல்டை விட வந்து மதகஜ ராஜா திரைப்படத்தோட டிக்கெட் சோல்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டிக்கெட் சோல்டு வந்து இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது 15ஆம் தேதி புக் மை ஷோவில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு டிக்கெட், எந்த மூவி எவ்வளோ டிக்கெட் புக் ஆகியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு. இதில் வந்து அதிகமாக வந்து புக் பண்ணப்பட்ட திரைப்படம் மதகஜ ராஜா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படம் வந்து 30,000 டிக்கெட் மேலே வந்து புக் ஆகியிருக்கு. ஸோ நேற்று முன்தினம் வந்து 93,000 டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு. கேம் சேஞ்சர் திரைப்படம் 50,000 டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வணங்கான் திரைப்படம் வந்து 12K டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா நிறைய ஹிந்தி மலையாள திரைப்படம் வந்தாலுமே வந்து அந்த திரைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான டிக்கெட் தான். எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 7,000 டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு. ஆனால் இந்த திரைப்படங்களை விட பல மடங்கு அதிகமாக மதகஜ ராஜா திரைப்படம் 1,32,96,000 டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு. இது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூலாக பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியா அளவில் அதிகமாக மக்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணப்பட்ட திரைப்படங்களில் நம்பர் 1 இடத்துல வந்து மதகஜ ராஜா திரைப்படம் வந்து இருப்பதால் ரசிகர்கள் படத்து மீது எதிர்பார்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி படத்தை போய் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?